கர்த்தருக்கு மகிமை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்கிறார். ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார். அநேக பெரியவர்களும் வயதானவர்களும் கூட சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறது ரொம்ப நல்லது, அது ஒரு நல்ல குணம். ஆனால் சில அவசர நேரத்தில், நெருக்கடி நேரத்தில், சில கூட்டத்தில் நம்ம பிள்ளைங்களை புறக்கணிச்சிடும், அவங்கள்ட்ட சாடுறோம், சத்தம் போடுறோம், என்ன பண்ணிட்டு ஓடிச்சிடும் அப்படின்னு மிரட்டுறோம், துரத்துறோம், அவங்கள கண்டுக்கிறது கிடையாது. சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஓரம் கட்டிக்கிறாங்க, ஒதுக்கிடுறாங்க. ஆண்டவர் இயேசு சின்ன பிள்ளைங்களை ரொம்பவே நேசிக்கிறார். அவரிடத்துல தாய்மார் பிள்ளைங்களை கொண்டு வர்றாங்க, சீஷர்கள் அவங்களெல்லாம் ஒதுக்குறாங்க, ஆண்டவர்கிட்ட வரவிடாமல் பார்க்குறாங்க. ஆண்டவர் இயேசு அதை மீறி சொல்கிறார், சிறு பிள்ளைகளை அழைத்து அவங்க மேலே கையை வைத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்துட்டு தான் சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவண்டை சிறு பிள்ளைகள் வரலாம். அப்போ பெரியவங்க வரக்கூடாதா? பெரியவங்களும் வரலாம், பெரியவங்களும் வரலாம், சின்ன பிள்ளைங்களும் வரலாம். ஆண்டவர் பெரியோர்களையும் நேசிக்கிறார், சிறு பிள்ளைகளையும் நேசிக்கிறார். சின்ன பிள்ளைகளை நான் மறுபடி சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்களை அநேகர் நேசித்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. Let the little children come to me, don't stop them, because God's kingdom belongs to people who are like these children. இந்த பிள்ளைகளை போன்றவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், அவர்களை ஆண்டவரிடையில் அழைத்து கொண்டு வர வேண்டும். நாங்கள் எல்லாம் ஆண்டவரை பணிந்து கொள்ள வருவோம், எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வருவோம், அவங்க வந்து தூங்குவாங்க, இல்லாவிட்டால் விளையாடுவாங்க, இல்லைன்னா அவங்க மாமா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்படி எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் பெரியோர்களாகி நாம் வருவதோடு நம்முடைய சிறு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார். சில வேளைகளில் சின்ன பிள்ளைங்க சில குறும்பு செய்வாங்க, அதனால நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், ரொம்ப குறும்பு பண்ணுறான், எனக்கு கட்டுப்படுத்தவே முடியலை, அதனால் நான் வீட்டில் கட்டி போட்டுட்டு வந்தேன். அப்படி செய்யக்கூடாது, அது பெரிய தவறு. நான் ஒரு நாள் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க, 800 பேருக்கு மேலே பெரியவங்க இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களை காணவே இல்லை. அப்போ அவங்கெல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு போனாங்களான்னு கேட்டால் சண்டே ஸ்கூலுக்கும் போகலை. அவங்க சபைக்கே கூட்டிகிட்டு வரண்டான்னு ஐயா சொல்லி யாருமே கூட்டிகிட்டு வரலையா. எல்லா பிள்ளைங்களையும் வீட்லேயோ எங்கேயோ விட்டுட்டு வந்துருக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து கற்றுப்பிச்சுன்னு பேசுவாங்கல்ல, சவுண்டு கொடுப்பாங்கல்ல, அது தொந்தரவு. நம்ம அப்படி தொந்தரவுலே நினைக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்களை அவன் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா, ஆண்டவர் இயேசு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ, நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ, அப்படி அந்த பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இது சத்தியம். ஆகவே நமது வாழ்வில் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதெல்லாம் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும். ஒருவேளை உடம்புக்கு சரியில்லைன்னா விட்டுட்டு வரலாம், அது பரவாயில்ல. நம்ம பழைய காலத்தில், முற்காலத்தில் தேவனற்றவர்களாக இருந்த வேளையில் சாமி கும்பிட போகிற வேளையில் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக மாட்டோம். அந்த சாமி பொல்லாத சாமி, அது கடிச்சுவிடும், இல்லைன்னா அது வறண்டிடும், இல்லைன்னா அது ஜுரத்தை பிடிச்சிடும். அப்படி ஒரு பயம். நான் போயிட்டு வரலாம், நான் பெரிய ஆள், நீ சின்ன பாப்பா, சின்ன பையன், நீ வந்தால் உனக்கு ஜுரம் வந்துடும், சாமியையும் உன்னை தாக்கிடும்,
நம்ம ஆண்டவர் தாக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் அரவணைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். சின்ன பிள்ளைங்களை மேலே ஆண்டவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். சின்ன பிள்ளைங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது ஒரு உண்மை. இது இன்றைக்கு தெரியாதனால நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றதும் கிடையாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆண்டவர் பிள்ளைகளாக இல்லாமல் உலகத்தின் மக்களாக வீணாகி போய் விடுகிறார்கள். சின்ன பிள்ளைகளே ஆண்டவர் சமயத்தில் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அவங்க வளர்ந்து வந்தால் அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு நல்லா இருப்பாங்க. இந்த ஆண்டவரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருப்பாங்க, பற்றுதல் உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த பிள்ளைங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் பையங்க உங்கள் பொண்ணுங்க அது அவன் அத்தைக்கு கூட சர்க்கஸுக்கு போயிருக்கிறான். அப்படியா? சர்க்கஸுக்கு போகலாமா? சர்க்கஸுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளே கூட்டிகிட்டு போகக்கூடாது, நம்மவும் போகக்கூடாது. சர்க்கஸ் என்பது ஒரு களியாட்டு. சர்க்கஸுக்கு போகிறது ஒரு டைம் பாஸ் இல்லை, அது ஒரு களியாட்டு. அது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆகாது. சின்ன பிள்ளைங்களை சும்மா எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. சின்ன பிள்ளைங்க பொருட்காட்சிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகலாமா? நீங்கள் பத்திரமா பாதுகாக்க முடியும், பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வர முடியும்னா கூட்டிகிட்டு போகலாம். அதுலேயும் மேலே ஊஞ்சல்லாம் ஓட விட்டு ஏற விட்டு தலை சுற்றி அவங்க விழுந்து மயக்கடிக்கக்கூடாது. நீங்கள் தான் பொறுப்பு. சின்ன பிள்ளைங்களை பற்றி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிற வேலையிலையும் அந்த பிள்ளைங்க வெளியில் போகிறாங்களா, யாரோ பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களை பிள்ளை வரவங்க ரோட்டில் போவான், உங்களை சொல்லிட்டு வர மாட்டான். திடீர்னு தூக்கிட்டு போயிட்டானா நம்ம பிறகு ஐயோ அம்மோ என் பிள்ளைய காணும் இல்லையோ, கை கால உதறணுன்னு பிள்ளை வர முடியாது. கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளை பயபக்தியோடு ஆண்டவரை நம்பி நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் பிள்ளைகளாக வளர்க்கணும். சங்கீதம் 34:10 கூட சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கூப்பிடுறார், பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுறார், பிள்ளைகளே பிள்ளைகளே என்னிடத்தில் வந்து வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார். Come little children, I will teach you the fear of God. சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை பற்றி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆண்டவரிடத்தில் பயபக்தியாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். ஆராதனை வேளையில் விளையாடக்கூடாது, குடும்ப ஜெபத்தில் விளையாடக்கூடாது, வசனம் சொல்வதில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை குறித்து சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க சின்ன வயதுலேருந்தே ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தில் வளர்ந்து வருவாங்க. அவன் வருவான், அவன் வருவான். இப்போவே நம்ம ஒன்றும் சொல்லண்டாம், அதுக்கு காலம் இருக்கு. அவன் வளர்ந்த பிறகு ஆண்டவர் பிள்ளையாக வருவான். அது தப்பு. பிள்ளைங்க நஷ்டப்பட்டு போயிடுவாங்க. அவங்க கெட்ட பிள்ளைகளோடு சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் பாவ காரியங்கள் அவங்களுக்குள்ளே வந்துவிடும். நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, திருடக்கூடாது, ஊமை சாமிக்கு முன்னால் போய் கை கட்டிட்டு வாயை பற்றிக்கிட்டு கையை வச்சு தட்டக்கூடாது சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், வானம் பூமி படைத்தவர், அவர் இரும்பிலும் திரும்பிலும் இருக்க மாட்டார், கல்லில் மண்ணில் இருக்க மாட்டார், எங்கும் நிறைந்த ஜோதியாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். சபைக்குள்ளார வந்து ஆராதனை ஸ்தலத்தில் பிஸ்கட்டு, மிச்சரு, கேக்கெல்லாம் தின்னக்கூடாது, கற்றுக் கொடுக்கணும். சும்மா சும்மா வெளியே போ, என்ன தூக்கிட்டு போ, என்ன தூக்கிட்டு போ சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க சொல்கிறது போல் நம்ம கேட்டு நமக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறதாக மாறக்கூடாது. அது தப்பு. சின்ன வயதிலே பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவருக்கு பயப்படும் பயம்னா என்ன? காலையில் எழும்பினதும் முட்டி போட்டு கண்ணை மூடி கை கூப்பி ஜெபம் பண்ணிட்டு தான் நீ எழும்பி படுக்கை விட்டு வெளியே வர வேண்டும், அப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சாப்பாடு கிடைத்தால் சாப்பிடுக்கு முன்னால் கையை வைத்து ஏசப்பா இந்த ஆகாரத்தை தந்தீரே ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும், சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் புஸ்தகம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு நிமிடம் நின்றோ அல்ல முழங்காலில் இருந்தோ ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகணும், சொல்லிக் கொடுக்கணும். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால்
ஜெபம் பண்ணிட்டு படுக்கைக்கு செல்லணும். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு கூட உள்ள 2-3 பேருடைய சண்டை போட்டுட்டு தூங்கக்கூடாது. ராத்திரி பிசாசுகளின் தொந்தரவு ஏற்படும். அதனால் ஜெபம் பண்ணிட்டு அமைதியாக படுத்து தூங்கிடணும் அப்படி சொல்லிக் கொடுக்கணும். எழுத படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களானா அவங்களுக்கு என்ன செய்யணும்? பைபிள் வசனம் சொல்லிக் கொடுக்கணும். சிறிய வசனங்கள் பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியிலேயே சொல்லிக் கொடுக்கணும். கேட்டீங்களா? அப்போ அந்த பிள்ளைங்க சின்ன வயதிலேயே கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளர்ந்துருவாங்க. ஆண்டவருக்கு பயப்படுதலை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் தாய்மார் பிள்ளைகளை பெற்றீர்கள், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல துணிமணி துவச்சி எடுத்து கொடுக்குறீங்க, கண்டுக்கிடாமல் விடக்கூடாது. பிள்ளைகளை நீங்கள் பெற்றது சந்தோஷம். அவங்கள கர்த்தருக்கு ஏற்ற பயத்தில் நீங்கள் வளர்த்து கொண்டுறணும். ஹல்லேலூயா. தகப்பன்மாரும் அப்படி அதில் கவனமாக இருக்கணும். என்னப்பா இன்றைக்கி பைபிள் படிச்சிங்களா? இன்றைக்கி கர்த்தருடைய நாளாகிட்டு ஞாயிற்றுக்கிழமை பைபிள் படிச்சிங்களா? ஜெபம் பண்ணிங்களா? உங்களுக்கு ஒரு வசனமாக தெரியுமா? கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவங்களுக்கு முழுமையாக குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அந்த குடும்ப தலைவர் ரட்சிக்கப்படவில்லை. அந்த தாயும் பிள்ளைகளும் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க. நேரம் எடுத்தால் அவங்க ஆண்டவரை ஆராதிக்க வருகிறவர்கள். ஆனால் வீட்டில் பயங்கர கட்டுப்பாடு நெருக்கடி இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயதிலே ஆண்டவர் விட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க, வசனம் சொல்லிக் கொடுக்குறாங்க, பாட்டு படித்து கொடுக்குறாங்க. நான் கண்ட உடனே என்னை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க. நான் ஸ்தோத்திரம் வெரி குட், நல்லா இருக்கிறீங்களா நான் கேட்பேன். நல்லா படிக்கிறீங்களா? அதோட விட மாட்டேன். ஒழுங்காக பைபிள் படிக்கிறீங்களா? படிக்கிறோம். வசனம் படிக்கிறீங்களா? படிக்கிறோம். பாட்டு பாடுறீங்களா? பாடுறோம். இல்லை, நல்ல பக்தியாக வளர்ந்து வருகிறார்கள். சின்ன பிள்ளை பருவத்திலேயே அவங்கள ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். ஜெபத்திலெல்லாம் கண்ணு திறக்கக்கூடாது, விளையாடக்கூடாது, ஆராதனை வேளையில் சும்மா அங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கக்கூடாது, சும்மா என்ன அங்கே கூட்டிகிட்டு இங்கே கூட்டிகிட்டுப்பான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சுமத்தில் பயத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவங்களுக்கு பின்னால் புரியும். அப்படி இல்லை, சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு ஆண்டவருக்கு பயப்படும் பயம்னா எல்லான்னு நம்ம சொல்லிக் கொடுத்து அப்படியே அவங்கள வளர்த்து கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து சின்ன பிள்ளைகளுக்காக ரொம்ப பொறுப்புள்ளவர்கள், அக்கறைப்படுகிறவர்கள் பெற்றோர். அது உண்மை. ஒரு சபையின் விசுவாசிக்காக அக்கறைப்படுகிறவன் அந்த ஊழியக்காரன். இந்த சபையை தேவன் வழிநடத்தும்படி எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் உங்களுக்காக அக்கறைப்படுகிறவர்கள் நாங்கள். வேறொரு சபை ஊழியக்காரனாக இருக்க முடியாது. அவர் பார்த்தா சந்தோஷம் வந்தால் உங்கள்கிட்ட பேசின உடனே அவர் உங்களுக்காக ஒன்றும் செய்ய போகிறதில்லை, செய்யவும் இல்லை, இது செய்ய போகிறதும் இல்லை. இந்த சின்ன பிள்ளைகளில் பற்றில ஒரு சுபாவம் உண்டு. ஏமாற்றிக்குவாங்க மற்றவங்க. ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுத்து, ஏதாவது காசா பணம் கொடுத்து சிலர் ஏமாற்றிடுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சின்ன பிள்ளைகளை போல இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் துருபதேசங்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள், கள்ளப்போதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க ஏமாற்றப்படுகிறது ரொம்ப சகஜம். சுலபமாக ஏமாற்றிடுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கலாத்திய சபை ஒரு ஆவிக்குரிய சபையாக இருந்தது. ஆனால் அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் ஒரு கூட்டம் துரோபதேசிகளினால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பேர் யூதேயர்கள், ஜுடாய்சேஸ் என்று இங்கிலீஷில் அதுக்கு பேர். இந்த யூதேயர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படி தேடி வந்ததையும், அவர் ரட்சகராக ரத்தம் சிந்தி சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததையும், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததையும் முக்கியப்படுத்த மாட்டார்கள். அவங்க வேலை என்னன்னா மோசேயின் பிரமாணம், அதுதான் முக்கியம். ஆனால் புதிய பாட்டில் கிருபையின் பிரமாணத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் இருக்கிறது. மோசே வாழ்ந்த நாட்களிலே அவரோடு இருந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான் அந்த 10 கட்டளைகள். ஆனால் மோசேயிலும் பெரியவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிருபை மிகுந்தவர். ஆண்டவர் இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். கிருபையின் பிரமாணத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உள்ளாரதல்ல, தேவனுடைய ஈவு என்று எபேசு சபைக்கு பவுல் குறிப்பிடுகிறார்.
ஆண்டவர் இயேசுவை பற்றும் விசுவாசமும் அவர்களும் கிருபையும் உடையவர்களாக நாம் வாழ்ந்தால்தான் ஆண்டவர் ராஜ்யமே செல்ல முடியும். அந்த 10 கட்டளைகளை மட்டும் கை கொண்டு வாழ்ந்தால் பரலோகம் போய் சேர முடியாது, போதாது, அது பத்தாது. ஆனால் இந்த யூதேயர்கள் கலாத்திய சபைக்குள்ள நுழைஞ்சி ஒரு கெடுதல் வேலை பண்ணிட்டாங்க. பவுல் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போறீங்களான்னு கேட்கிறார். காரணம் துருபதேசிகள். அந்த காலத்தில் கலாத்திய சபைக்கு இருந்தது போல இந்த காலத்தில் நம்முடைய சபைக்கும் இருக்கிறது. கள்ளர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் மலிந்து விட்டார்கள். மக்களை திசை திருப்புவதிலே ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். பணம் பிடுங்குறதில் அக்கறையாக இருக்கிறார்கள். பொய் பிச்சலாட்டம் பண்ணுகிறார்கள். பொய்யானவர்களை பேசி திரிவார்கள். நம்ம சின்ன பிள்ளைகளை போல ஏமாற்றப்பட்டு போகக்கூடாது. அந்த கலாத்தியர் 4:19 சொல்றார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் மறுபடியும் உருவாகும் வரையில் கற்ப வேதனைப்படுகிறேன் என்கிறார். ஒரு சிறி தன்னுடைய வாழ்நாளில் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு நேரம் என்னவென்றால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் நேரம் தான். பவுல் அப்படி ஒரு வேதனைப்படுறேன்னு சொல்றார். கலாத்தியர் 4:19 நீங்கள் எடுத்தால் அந்த வசனத்தை படித்து பாருங்கள். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்கிறார். அவை எவ்வளவு வருத்தம் அவருக்கு இருக்கிறது, வேதனை இருக்கிறது பாருங்கள். சின்ன பிள்ளைத்தனமாக இருந்து அவங்க அந்த தவறான போதனைக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். கிறிஸ்து இப்பொழுது அவர்களில் உருவாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை அறிந்து பல ஆண்டுகள் ஆகிறது இல்லையா? ஆண்டவரை நாம் அறிவோம், அவருடைய போதனைகளை அறிவோம், அவருடைய வழியை அறிவோம். இப்பொழுதோ நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம ரூட்டு மாறிடக்கூடாது, யாராவது திசை திருப்பிடக்கூடாது. நம்ம ரூட்டு மாறிட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் நஷ்டப்பட்டு போயிடும். சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாக்கினார், சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும், தேர்ந்தவர்களாக இருக்கணும். இன்னொரு ஏமாத்திரம் இடம் கொடுக்கூடாது. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகளை மட்டும் வச்சுட்டு போனோம்னா திருடன் சுலபமாக ஏமாற்றிடுவான். பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஏதோ தின்பண்ணம் வாங்கி கொடுத்து ஏதோ கொடுத்து அவங்க ஏமாற்றி நம்ம வீட்டிலேருந்து பணத்தையோ பொருளையோ கூட தூக்கிட்டு போயிடுவான், திருடிட்டு போயிடுவான். சின்ன பிள்ளைகளை ஏமாற்றுவது எளிது என்பது நாம் அறிகிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே உருவானால் நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது, திசை திருப்ப முடியாது. ஹல்லேலூயா! கிறிஸ்து நமக்குள்ளே வளர்ந்து வருகிறாரா, உருவாகி இருக்கிறாரா? கிறிஸ்துவின் போதனை உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிறிஸ்துவின் நடத்தலை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்ம யாரும் ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதே கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், உங்களிடத்தில் யாராயினும் வந்து நாங்கள் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தை சொல்லாமல் வேற ஏதாவது சுவிசேஷத்தை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கிறார். கேட்டீங்களா? ஏன் அப்படி சொல்றாரு? அவங்க சின்ன பிள்ளைத்தனமா சொல்றதையெல்லாம் நம்பி ஏமாறுறாங்க. இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிறது. துரோபதேசம் சொல்லிட்டு அதை நம்பிடுவாங்க. நம்ம இப்போ 1000 வருஷ அரசியலேகம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இருக்கிற துன்பம் கஷ்டம் எல்லாம் மாறிடும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன வயசாச்சு? 70. இன்னும் நீங்கள் 930 வருஷம் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ 70 வயது இல்லை. அப்போ 1000 வருஷம் அரசாட்சின்னா இனி எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும்? 930 வருஷம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? துருபதேசம். இப்போ இது 1000 வருஷம் அரசாட்சியா? இல்லை. உலகம் அனைத்தும் உலகிற்குள் கிடக்கிறது. இது சாதாரண உலகம். 1000 வருஷ அரசாட்சி எப்படின்னா, ஆண்டவர் வருகைக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு புதிய வானம் புதிய பூமி தோன்றும். ஆண்டவர் ராஜாதி ராஜாவா வீற்றிருப்பார். பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் ஆண்டவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். அப்போ தீமை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, வருத்தம் இல்லை. பூமி அனைத்தும் தேவனை பற்றின அறிவினால் நிரம்பி இருக்கும். அதுதான் 1000 வருஷ அரசாட்சி.
இந்த துருவதேசிகள் இப்போவே 1000 வருட அரசாட்சின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுப்பாங்க, விற்பாங்க. இந்த புஸ்தகத்தை வாங்கிவிடுங்க, இந்த 1000 வருஷ அரசாட்சி பற்றி இதில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 60 ரூபா, இந்த புஸ்தகத்துக்கு வேலை 60 ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு ஒரு வேலைப்பாடு. ரெண்டாவது, நீங்கள் இப்போ எந்த சபைக்கு போயிட்டு இருக்கீங்க? கரிக்குளத்தில் சிறுமந்த சபைக்கா? அவர் ரொம்ப கடுபடியாக பேசுவார். நீங்கள் ஒன்று செய்யுங்க, எங்கே கூட வாங்க, சந்தோஷமாயிருங்க, நீங்கள் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, நீங்கள் சந்தோஷமாயிருங்க அப்படி ஒரு பாட்டும் பாடி எங்கள் சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளை போல போகலாமா? போகக்கூடாது. அவங்க முதலாவது புஸ்தகத்தை விற்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, 1000 வருஷ அரசாட்சியை உங்களுக்கு சொன்னாங்க. ரெண்டாவது, உங்களை ஏமாற்றி திசை திருப்பி அவங்களுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு கொண்டு போகிறாங்க. ஆள் சேர்க்கறதுக்கு கொண்டு போய் என்ன செய்வாங்க, உங்களை எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குவாங்க. பணம் வாங்கின பிறகு என்ன செய்வாங்க, அந்த பணத்தை கொண்டு ஒரு இடம் வாங்குவாங்க, அல்லது இடம் ஏற்கனவே இருக்குமான ஒரு பெரிய கோயில் கட்டுவாங்க. கட்டிட்டு அதில் நிறைய விசுவாசிகள், ஆட்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்ததும் அவங்க எல்லாரும் இங்கே விட்டுட்டு இவங்க வெளிநாட்டுக்கு ஊர் சுத்த போயிடுவாங்க. இதுதான் என்ன நடந்துட்டு இருக்கிறது. ஏமாத்துறதுக்காகத்தான் வேலை பார்க்குறது. நம்ம சின்ன பிள்ளைகளை போல ஏமாற்றப்படக்கூடாது, நல்ல தெளிவாக இருக்கணும். சின்ன பிள்ளைகளை எளிதில் ஏமாற்றி விடுகிறார்கள் திருடர்கள், வஞ்சகர்கள், கள்ளர்கள். நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவிலே வளர்ச்சியடைந்தவர்களாக, தேர்ந்தவர்களாக, தெளிவுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாராவது உங்களை வந்து கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபை பெரிய சபை, உலகம் முழுவதும் இருக்கிற சபைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அவங்க சபை பெரிய சபையாக உலகம் முழுவதும் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன சொல்லலைன்னா, சாத்தானிக சபையும் உலகம் முழுவதும் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சாத்தானிக சபையும் உலகம் முழுவதும் இருக்குது. எங்கள் சபை கும்பகோணத்தில் மட்டும் இருந்தாலும் இந்த சபையும் வளர்ச்சியடைந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல தேசங்களுக்கு செல்லும். அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் நாங்கள் பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிற சபையில் தான் ஆண்டவரை ஆராதித்து வருகிறோம். எங்களுக்கு வந்து தேவன் ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு சபை ஐக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். எங்களை நீங்கள் கூப்பிட வேண்டாம். ஒரே வார்த்தையில் முடித்து கொள்ளலாம். சின்ன பிள்ளைத்தனமா அவங்க கூப்பிட்டுட்டாங்கல்ல, அந்த ஆண்டி கூப்பிட்டாங்கல்ல, அந்த அத்தை கூப்பிட்டாங்கல்ல, அதனால நம்ம போவோம். ஏம்மா வாங்கம்மா, அந்த தாத்தா கூப்பிட்டாங்கம்மா, தாத்தாவாகுது ஆத்தாவாகுது, போகக்கூடாது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டோன்னா அவங்க எங்கேயும் போயிடுவாங்க. நம்ம அப்படி போகக்கூடாது. அப்படி போனால் நம்ம வஞ்சிக்கப்பட்டு விடுவோம், நஷ்டப்பட்டு விடுவோம். நம்ம வாழ்க்கையில் பல பாதிப்பு வந்துடும். நமக்கே தெரியாது, என்ன நேரிடும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மை இதுவாரும் வழி நடத்தி கொண்டு வருகிறார், இன்னும் நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார், நடத்துவார். அவர் நல்லவர், நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைத்தனமாக துருவதேசங்களுக்கும் கள்ளர்களுக்கும் நம்ம இடம் கொடுத்து நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது. அங்கே உங்கள் சபையில் ஏதோ கத்துறாங்க, என்னெல்லாமோ ஏதோ பாசெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் போய் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்களே. இந்த பாருங்கள், பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது கூடியிருந்தவர்கள் எல்லாரும் பலவிதமான பாஷைகளில் பேசி ஆண்டவருடைய மகத்துவத்தை பேசினார்கள். ஹல்லேலூயா. என்ன உங்கள் சபையில் ரொம்ப சவுண்டு வருது? எங்கள் சபையிலலாம் நாங்கள் ரொம்ப ஜென்ரலாக இருக்கிறோம், எந்த சவுண்டு வராது. அப்படியா? உங்கள் சபையில் எந்த சவுண்டு வராதா? பெந்தேகோஸ்தே நாளிலே சுமார் 120 பேர் மேல் வீட்டறையில கூடியிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் பலத்த இடி முழக்கம் போல் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் சொல்லலாம். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாதுல்ல, சின்ன பிள்ளைகள் சொல்ல தெரியலன்னா நீங்கள் என்ன செய்யணும்? பேச்சு கொடுக்கக்கூடாது, ஒரு பேச்சு வச்சுக்கிடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைந்தவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளாக இருந்து அப்படியே எல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் உங்களை ஏமாற்றி விடுவாங்க, ரூட்டை மாற்றிடுவாங்க, கெடுத்து விடுவாங்க, நஷ்டப்படுத்திடுவாங்க.
அப்போ நம்ம பெரியவங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். இப்போ உங்கள் கூட ஒரு விசுவாசி சின்ன பிள்ளை போல வளர்ச்சி இல்லாமல் தெளிவு இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் ஆண்டவரை பற்றி தெளிவுள்ள ஆள். சரி அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணுது பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கக்கூடாது, உடனே சொல்லிடணும், பாப்பா அவங்க பேசுகிறத கேட்காத, ஏற்றுக்கிடாத, அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க, பைபிள் இல்லாத இருக்கிறதுக்கு மாறி பேசுகிறாங்க, நம்ம ரூட்டை மாற்றிடுவாங்க, நீ அவங்க கூட சேராத, அவங்க கூட பேசாத, அவங்க கூட பழகாத, அவங்க வீட்டுக்கு விருந்து தில்லுக்கு போகாத, எச்சரித்து விட வேண்டும். சின்ன பிள்ளைகளை நம்ம அவ்வப்போது எச்சரித்தாதான் அவங்க நல்ல தெளிவடைந்து தப்பி பிழைப்பார்கள். ஏன்னா வீணாகிடுவாங்க, நமக்கே தெரியாமல் போயிடும், ஏமாற்றம் அடைஞ்சிருவோம். ஐயோ ஏமாற்றி போட்டாங்களே, பாப்பாவை ஏமாற்றிட்டாங்களே, அந்த பையன் நல்ல பையன் வீணாக போயிட்டான் பாரு. நம்ம அவ்வப்போது சின்ன பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு கொடுத்தால் அவர்கள் திருந்தி தேறி தப்பிக்கொள்வார்கள். அல்லேலூயா. அடுத்து சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனப்படுவர்களாக இருக்க முடியும். சின்ன வயசானாலும் சிலர் எத்தனை வருஷம் ஆனாலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, இவர் பூமிக்கு பாரமாக இருக்கிறார், கல்யாணம் முருங்க மரம்னு சொல்கிறாங்க. கல்யாணம் முருங்க மரம் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்கிறாங்க. அது கதவு செய்ய முடியுமா? கல்யாணம் முருங்க மரத்தில் கதவு செய்யலாமா? செய்ய முடியுமா? ஐயா ஜன்னல் செய்ய முடியுமா? முடியாது. அது ஒன்றும் செய்ய முடியாது. அது விறகு எரிச்சா கூட வேகமாக புகஞ்சு போயிடும். சிலர் இது போல வயசானவங்க கூட யாருக்கும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை நீங்களோ உங்கள் பிள்ளைங்களோ சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, ஆசீர்வாதமாக, ஒத்தாசை பண்ணுவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம தான் உதவி செய்யணும், அவங்க யாருக்கு உதவ முடியும்? அவங்களால எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அப்படி அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம் சமைச்சு டைனிங் டேபிளில் கொண்டு வச்சுட்டீங்க, நீங்கள் உப்பு சால்ட் டேபிள் சால்ட் கொண்டு வர மறந்துட்டீங்க, என்ன செய்யலாம்? டேபிள் சால்ட் பானையில் வச்சுருப்பீங்க, ஒரு சின்ன ட்ரேயில் ஒரு சின்ன டப்பியில் வச்சுருப்பீங்களா? அதை எடுத்துகிட்டு வா, கிச்சனில் அங்கே இருக்கு, எடுத்துகிட்டு வா, உங்கள் பையன்கிட்டே உங்கள் பொண்ணுகிட்டே சொல்லணும், உதவி வாங்க வேண்டும். சின்ன பிள்ளைங்களை எல்லாம் அவன் சின்ன பிள்ளை, எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளை, 10 வயசானாலும் சின்ன பிள்ளை, அந்த ஸ்பூன்லேயே ஊட்டி விடுறேன், சின்ன பிள்ளை. ஒரு நாள் ஒரு ஊழியக்காருடைய மகனுக்கு 17 வயதான், அவனுக்கு அவன் அம்மா ஊட்டி விடுறாங்களாம். பிறகு கேட்டால் அவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, பாவம். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் ஊட்டி விடணும். மூளை வளர்ச்சி உள்ளவங்களுக்கு வேறு யாரும் ஊட்ட வேண்டியதில்லை, இல்லையா? இன்னைக்கு சின்ன பிள்ளைகளானாலும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கணும். பைபிளில் ஒரு சத்தியம் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சீரிய இராணுவத்தின் படைத்தளபதி ஆகிய நாகமானுக்கு ஒரு பயங்கர வியாதி இருந்தது, குஷ்டரோகம். அந்த வியாதியினால் ரொம்ப வேதனைப்படுகிற வேளையில் அவர்கள் வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்த ஒரு எபிரேய சிறுபொண்ணு இருந்தால், தேர் வாஸ் எ லிட்டில் கேர்ள், ஒரு சின்ன பொண்ணு இருந்தார். அந்த பொண்ணு தான் சமாரியாவிலே இருக்கிற தேவனுடைய மனுஷன் எலிசாவை குறித்து சொல்லி தீர்க்கதரிசி இடத்திலே நாகமான் போய் சுகம் பெறுவதற்கு எதுவாக இருந்தது. அந்த சின்ன பொண்ணு தான் வழிகாட்டுகிறாள், அடையாளம் சொல்கிறாள். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளானாலும் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடியவர்களாக காணப்படும். நீங்கள் ஒருவேளை ஏழைகளாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டுக்கு வேலை செய்கிற ஒரு சிறு பொண்ணாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறவர்களாக விளங்க வேண்டும். அது வந்த நாளிலிருந்தே நம்ம வீட்டுக்கு லாயக்கில்லை, நஷ்டம், அந்த பொருட்களை உடைக்கிறது கஷ்டம், வீணாக போகுது, அப்படி ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. ஒரு ஆசீர்வாதமான ஒரு சிறு பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கணும். உன்னை யாராவது பார்த்தால் மற்றவர்கள் சந்தோஷப்படணும், உதவி செய்ய வேண்டும், வழிகாட்ட வேண்டும். ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் கேட்குறாப்புல, கரிக்குளத்தில் காந்தி நகர் எங்கே இருக்குன்னு கேட்குது. சின்ன பையனானாலும் தெரியும், இந்த ரோடு தான், நீங்கள் இப்படி போங்க, நேரே போங்கன்னு சொல்லி வழிகாட்டணும். அதுக்காக திசை மாற்றக்கூடாது. எனக்கு தெரியாது,
சில பெற்றோர் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியுமா? யாராவது ஏதாவது கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லி எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா எங்கே போனாங்க தெரியாது, அப்பா எங்கே போனாங்க தெரியாது. அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லித்தரேன். கேட்டீங்களா? உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, அது பணம் இருக்கிறது தெரியாது, அது கரெக்ட். உங்கள் அம்மாட்ட எத்தனை பவுன் நகை இருக்குது எனக்கு தெரியாது, அது கரெக்ட். கேட்டீங்களா? அதே நேரத்தில் கடவுள் இருக்கிறாரா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் கடவுளே கிடையாதுங்க அப்படி சின்ன பிள்ளைகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டா உலகமே வீணாய் போயிடும். சின்ன பிள்ளைகளானாலும் ஆண்டவரை பற்றி சொல்லலாம். நம்மை சிருஷ்டித்தவர், நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். இப்போ சில வேளையில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இரவின் இரும்பிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், தூணில் இருப்பான், ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் காட் இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருக்கு சித்தமான யாவையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? நாள் கேட்கு, என்னது ஆண்டவருக்கு என்ன தெரியும்? பேர் தெரியுமா? தெரியும். ஊர் தெரியுமா? தெரியும். ஆண்டவருக்கு நம்ம பற்றி எல்லாமே தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம உட்காரவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார், எழுந்திருக்கிறதுலே அறிந்திருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு இப்பொழுது நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சின்ன பிள்ளைகள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு வழிகாட்டுதலாய் மாற வேண்டும். உங்களை யாராவது கேட்குறாங்க, அந்த கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல கடை இருக்குன்னு. இங்கே எங்கேயாவது இயேசுநாதர் கோயில் இருக்கான்னு கேட்டால் உடனே காமராஜர் ரோட்டில் மாதா கோயில் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. இங்கே சபை இருக்குன்னா எங்கே இருக்குன்னு காட்டணும். நீங்கள் ஆராதிக்கிற சபையை காட்டுங்கள். ஆள் மாறாட்டம் பண்ணாதுங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை அருள்வர்களாக நாம் விளங்க வேண்டும். நாம் போய் என்னத்தை செய்ய போகிறோம்? ஒரு தேவை இருக்கிறதா? நான் காலேஜில் படிக்கிறதில்ல, ப்ரொஃபஸர் சுப்பிரமணியன் ஒரு சார் எனக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். அவருக்கு 2 சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. ஒரு மூத்த மகளுக்கு கண்டமாலையில் ஒரு பயங்கரமான வியாதி இருந்தது கழுத்தில். அந்த வியாதி வந்தால் நிறைய பேர் செத்து போயிடுவாங்களாம். அவர் ரொம்ப பயப்பட்டார். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், குறையவே இல்லை. அப்புறம் என்கிட்ட கேட்டார், உங்கள் அப்பாட்ட என்ன கொடுத்தா ஜோமணி தருவாங்களான்னு கேட்டார். ஓஎஸ், ஜோமணி தருவாங்க. அந்த எண்ணெய் போட்டால் சுகமாகுமான்னு கேட்டார். கண்டிப்பாக சுகமாகும்னு சொன்னேன். அதே போல் எண்ணெய் கொடுத்தார், வாங்கி கொண்டு கொடுத்து ஜோமணி போட்டார், சுகமாகி விட்டது. அல்லேலூயா. அவருடைய அந்த மகள் இப்பொழுது அமெரிக்காவில் டாக்டராக இருக்கிறாள். அவர் காலேஜில் பிரின்சிபலாக மாறி பதவி உயர்வு பெற்று வயதாகி ஓய்வு பெற்று இப்பொழுது ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாகிவிட்டார். அல்லேலூயா. பிறகு ஒரு நாள் சொன்னார், எங்கள் அம்மாவுக்கு பயங்கர பேய் பிசாசு வருது, எங்கள் அம்மாவை பேய் ரொம்பவே அலக்கடிக்குது, எங்கள் வீட்டில் பாரு எவ்வளோ பெரிய சாமி இருக்குது, பெரிய சாமி கட்டியிருந்தார், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருந்தார். இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுது, எங்கள் அப்பா தான் இந்த காரணம். பேய் போகுமா? உங்களுக்கு கூட வந்து ஜெபம்னா பேய் போகுமா? ஜெபமணி பிசாசுகளை அவருடைய அம்மாவை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. என்னவோ தெரியலன்னு சொல்லக்கூடாது, குழப்பமும் பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஒரு வேலைக்கார பொண்ணாக இருந்தாலும் அந்த தளபதி, படை தளபதி சுகம் பெறுவதற்கு அவள் வழிகாட்டுகிறவளாக இருந்திருக்கிறாள். அல்லேலூயா. அடுத்து நம்ம சின்னவங்க பெரியவங்கன்னு 2 குரூப் இருக்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்க. சின்ன பிள்ளைங்கன்னு சொல்கிறது ஒரு குரூப், சின்ன பிள்ளைங்க. இதுவரையிலும் சின்ன பிள்ளைகளை பற்றி படித்தோம். ஆனால் சிறியவங்க பெரியவங்கன்னா எப்படி? படித்தவங்க படிக்காதவங்க, பணக்காரன் ஏழை, அதுபோல் சின்னவங்க பெரியவங்க. சின்னவங்க பெரியவங்க எப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், முக்கியத்துவம் இல்லாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள், அவங்க தான் சின்னவங்க. மீறி சமுதாயத்தில் பெரியவர்கள், தலைவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள், பதவியுடையவர்கள், வீடு உள்ளவர்கள், பெரிய பணத்தினால எல்லாரையும் ஆட்களை கையடக்க முடியவர்கள், அவங்க எல்லாம் பெரியவங்க. ஆனால் 115 சங்கீதம்
13ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்க, கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏழைகளாக இருந்தாலும் சரி, எளியவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு முக்கியத்துவம் எங்கே இல்லாட்டாலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுவதாக இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் ஏழை மக்களுக்கும் வேணும், பணக்காரங்களுக்கும் வேணும், இல்லைங்களா? நம்ம ஆண்டவருக்கு பயப்படுவங்களா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள், நீங்கள் ஏழை எளியவர்களாகவோ உங்கள் குடும்பத்தினாலோ உங்களுக்கு சார்ந்தவர்களாலோ நீங்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுவர்களாக இருந்தால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாருக்கும் நம்ம நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படலைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. எல்லாரும் பேசுவாங்க, பழகுவாங்க, நம்ம பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, ரைட். ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் நீங்கள் பெரிய ஆளோ சின்ன ஆளோ அது உங்களுக்கு தான் தெரியும். உருவத்தில் பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, உருவத்தில் சிறியவர்கள் எல்லாரும் சிறியவர்களும் அல்ல. பள்ளிக்கூடம் போனவன் எல்லாரும் ரொம்ப படித்தவனும் அல்ல, பள்ளிக்கூடம் போகாதவன் பகுத்தறிவு இல்லாதவனும் அல்ல. சிலர் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்தாலும் அவங்களுக்கு தெளிவு இருக்குது, சிலர் படித்தும் அவங்களுக்கு புத்தி இல்லை. இப்படி இருக்கிறாங்க போஸ்ட். பாருங்கள், நீங்கள் பெரியவங்களோ சின்னவங்களோ அது ரெண்டாவது. ஆண்டவருக்கு பயப்படுறவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் சமுதாயத்திலேயோ உங்கள் தெருவிலேயோ நீங்கள் பெரியவர்களாக எண்ணப்படாவிட்டாலும் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுவர்களாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு புரிந்து விட்டதா? இது உண்மை, கர்த்தருடைய வார்த்தை உண்மை. என்னை யாரும் கூட மீண்டும் கேட்கறது இல்லை. சோமா இருக்கிறீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நான் ஒரு வாரம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். யாரும் என்ன ஒரு பொருட்டாக எழுதுவதில்லை. அப்படியா? டோன்ட் வரி, நீங்கள் கவலைப்படாங்க. உங்கள்ட்ட காசு பணம் வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லாரும் உங்களை நாடுவாங்க, தேடுவாங்க, விசாரிப்பாங்க, ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. நீங்கள் சின்னவங்க, நீங்கள் பெரிய ஆள் இல்லை, சின்ன ஆள். அதனால உங்களை பற்றி யாரும் கேட்கல, கவனிக்கலை. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு யார் பயப்படுறாங்க? சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ புறக்கணிக்கப்பட்டவங்களோ ஆதரவற்றவங்களோ யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு பயப்படுவதாக இருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் உண்மை உள்ளது. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கே ஒரு சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்வீங்களா? 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே ஒரு உண்மை இருக்கிறது. அது என்ன? சிறியவங்களும் பெரியவங்களும் என்ன செய்யணுமா, என்ன செய்யணும்னு எழுதியிருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திருப்பும் பொழுது அங்கே எழுதப்பட்டதை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு சேவை செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், சிறியோர்களே பெரியோர்களே அவரை கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இப்போ ஒரு சவுண்டு வருது. அது என்ன சவுண்டு பார்த்தீங்களா? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? என்ன எழுதப்பட்டிருக்கு? படிச்சிங்களே, சொல்லுங்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அங்கே எழுதப்பட்டது தான் உங்களுக்காக படித்து காண்பித்தேன். 19 எத்தனாம் அதிகாரம்? ஆமாம், 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எவ்வளோ அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. ஆண்டவரை துதிக்க வேண்டும். நான் ரொம்ப சின்னவன் இல்லை, என்னை யாருமே ஒரு ஆளாக நினைக்கிறது இல்லை, எனக்கு ஒரு முக்கியத்துவமே கிடையாது. அப்படியா? உங்களை யாரும் ஒரு பொருட்டாக எண்ணாவிட்டாலும் முக்கியத்துவம் இல்லாட்டாலும் நீங்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ நீங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவருடைய சிங்காசனத்தில் சத்தம் வருது. ஆண்டவரை துதியுங்கள், துதியுங்கள் நம் தேவனை,
போற்றுங்கள் வல்லவரை. ஹல்லேலூயா. நான்லாம் ஆண்டவரை துதிக்கலாமா? துதிங்கள். நான்லாம் ஆண்டவரை துதித்தா ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்வார். அங்கீகரிப்பாரா? அங்கீகரிப்பார். நமக்கு நன்மை கிடைக்குமா? கிடைக்கும். சிறியோர்களோ பெரியோர்களோ யாரா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட எல்லாம் இங்கிலீஷில் பேசுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வார். அப்படியா? இல்லை. நமக்கு தெரிஞ்ச பாஷையில் தெரிஞ்ச முறையில் ஆண்டவரை துதித்தா போதும். துதிப்போ அல்லேலூயா பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போ அல்லேலூயா பாடி. நான் சில இடங்களில் ஆராதனை சிலங்களை கவனிச்சிருக்கேன். சில பெரியவங்க காரில் வந்தவங்க, பணக்காரங்க, மோட்டார் சைக்கிள் வந்தவங்க, உத்தியோகம் உள்ளவங்க, சில வசதி உள்ளவங்க அல்லேலூயா கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் ரொம்ப சவுண்டெல்லாம் வைத்தி ரொம்ப ஆண்டவர் ஆராதிப்பாங்க. சில ஏழை எளிய மக்கள் நம்ம என்னத்துக்கு சொல்லுவாங்க, நம்ம பாவம், நம்ம ஏழை, நம்ம என்ன சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு பாவம் போல சோர்ந்து போய் ஒதுங்கிடுறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் சிறியோரோ பெரியோரோ, நீங்கள் பெரிய வசதி உள்ளவங்களோ வசதி இல்லாதவங்களோ, நீங்கள் படிச்சீங்களோ படிக்கலையோ, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்கல்ல? ஆண்டவர் நேசிக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறீங்களா? சிங்காசனத்திலிருந்து என்ன சத்தம் வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரும் சிறியோரும் என்ன செய்யுங்க? அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியுமா? இதுக்கு மேலே தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதனால தான் ஒரு மாதிரி ஒதுங்கி போகிறது. அநேக இடங்களில் நான் கவனிச்சிருக்கேன். ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், கிராம மக்கள், அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமாக பாடுறாங்க, ஆடுறாங்க. நம்ம எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்க. நம்ம யார் கண்டுக்கிடுவா? நம்ம யாரும் கண்டுக்கிட வேண்டாம், கேட்டுக்கிட வேண்டாம். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை நமது ஆண்டவர் சுகந்த வாசனையாக முகர்வார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனிவரும் நாட்களிலும் சந்தோஷத்துடன் நித்தியானந்தமாய் கூடி எல்லோரும் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொன்னா படிக்க சொன்னா படிக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க, காலேஜில் படிப்பாங்க. நம்ம ஏழை, நம்ம உத்தியோகம் இல்லை, நம்ம வீட்டிலே நமக்கு ஒரு மரியாதை இல்லை. பைபிளை படித்து இங்கே என்ன ஆக போகிறது? அங்கே பணக்காரங்க இருப்பாங்க, நல்லா படித்தவங்க இருப்பாங்க, அவங்க படிக்கட்டும். பாட்டு பாடுவோமா? பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஹல்லேலூயா. அந்த அம்மா பட்டுப்புடவை கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க, அவங்க நல்லா பாடுறாங்க. நம்ம எல்லாம் பட்டுப்புடவை கொடுத்துருக்குறோம், ஏழை. நம்ம எப்படி பாடுறது? நீங்கள் வருத்தப்படுறீங்களா? தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கா? இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய சபைகளில் நான் கவனித்திருக்கிற ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஏழை எளிய மக்களெல்லாம் அப்படி ஒரு சிலர் எல்லாரும் எல்லாம் ஒரு சிலர் பாம்போல ஒதுங்கிடும். பைபிளையும் படிக்க மாட்டாங்க, சத்தமாக ஒரு பாட்டே சத்தமாக பாட மாட்டாங்க. ஆண்டவர் மகிமைப்பட ஒரு சாட்சி சொல்கிறீங்களா? அவங்க பணக்காரங்க, அவங்க வசதி உள்ளவங்க, அவங்க சாட்சி சொன்னால் விடுபடும். அவங்க சாட்சி எல்லாரும் விருப்பி கேட்பாங்க. நம்ம எல்லாம் ஏழைகள் சொல்கிறது யார் கேட்பா? அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு எல்லாம் சிறியோர், நாங்கள் எல்லாம் சிறியவங்க, அவங்கெல்லாம் பெரியவங்க போயிட்டு போகிறாங்க. அப்படியே சிறியோரே பெரியோரே என்ன ஆண்டவருக்கு பயப்படுகளே அவரை துதியுங்கள். இந்த சத்தியம் கேட்டதும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது? எனக்கு சொல்ல வேண்டிய சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அடுத்து எரேமியா 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சிங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு பெருங்கூட்ட மக்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு விஷயம். அது எங்கே இருக்குது? எரேமியா 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன? எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரையாவின் குமாரனாகிய யோகனாவும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும்
சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவிடத்தில் வந்து, நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரியப்படும்படிக்கு நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் என்று சொல்கிறார்கள். பெரியோரும் சிறியோரும் தீர்க்கதரிசியிடத்தில் வந்து ஜெபம் பண்ண சொல்றாங்க. எதுக்காக? எங்களுக்கு உடம்புல நோய் இருக்குது, எங்களுக்குள்ளால பேய் இருக்கு, நோய் பாற வேண்டும், பேய் ஓட வேண்டும், அதுக்காகவா? இல்லை. அவங்க வந்து எழுத்துக்கு கேட்குறாங்க, பெரியோரும் சிறியோரும், சிறியோரும் பெரியோரும் சேர்ந்து வருகிறார்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்த வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரியப்படும்படிக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணணும்னு கேட்குறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க போய் கேளுங்க சார், நீங்க போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சிறியோரும் பெரியோரும் எல்லாருமே ஆண்டவரிடத்துல வந்து கேட்கலாம். ஆண்டவர் பதில் கொடுப்பா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம். கூப்பிடுற காக்க குஞ்சுகளுக்கும் அவர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி நீங்க கூப்பிடுவீங்களா? உங்களுக்கு மனசுல ஒரு சலனமா இருக்கா? ஒரு பதட்டமா இருக்கா? எல்லாரும் கூப்பிடுறாங்க. நான் சொல்லட்டுமா? பைபிள்லேருந்து உங்களுக்கு சொல்லட்டுமா? எரியோவிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த குருடன் பர்த்திமை கர்த்தர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் கூப்பிட்டான் இல்லையா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட வேளையில பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தார். உதவினாரா? உதவினார். கண்களை திறந்தாரா? திறந்தார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். He is a good God. அவர் நல்ல தேவன். உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை கூப்பிடுறீங்களா? பெரியவங்களானாலும் சரி, சின்னவங்களானாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. ஊழியக்காரர்கிட்ட வாங்க, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க நடக்க வேண்டிய வழியை சொல்லுங்க, நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, நாங்க எல்லாம் போனோம், எப்படி எப்படி ஆண்டவர் எங்களை பற்றி சொல்லி தருவாரா? பணக்காரன் சொல்லி அவங்க ரொம்ப பெரியவங்க. பெரியோரே சிறியோரே, கர்த்தர் சமூகத்துக்கு வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கூறுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். ஆண்டவர் உங்களை புறக்கணித்து தள்ளமாட்டார். ஹல்லேலூயா. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெளிவு கிடையாது, ஒரே குழப்பம்தான். இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரி வருகிறார் என்றால் கட்சியே உள்ளவங்க, அந்தஸ்தில் உள்ளவங்க போய் அவங்க விண்ணப்பம் பண்ணி கொடுக்கிறார்கள். காரியம் ஒருவேளை நடந்து விடுகிறது. ஏழை மக்களுக்கெல்லாம் எந்த காரியம் நடந்துதான், இல்லை எந்த காரியம் நடக்க போகுதான், நடந்த சந்தோஷம்தான். கொஞ்சம் வசதி வாய்ப்பு, கொஞ்சம் செல்வாக்கு, கொஞ்சம் அந்தஸ்து உள்ள பெரிய ஆட்களுக்கு தான் எல்லாமே நடக்குதான். உத்தியோகம் கிடைக்குதான், பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே இடம் கிடைக்குதான், ப்ரொமோஷன் கிடைக்குதான், இடமாற்றம் கிடைக்குதான், எல்லாம் நடக்குது. ஆனால் சின்னவங்களுக்கெல்லாம் ஏதாவது நடக்குதா? சின்னவங்களுக்கெல்லாம் யாரால நடக்கும்னா யாரால நடக்கும்? எல்லாம் அல்ல, நமது ஆண்டவராலே நடக்கும். ஹல்லேலூயா. Do you believe it? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். கவி சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியமோ சின்ன காரியமோ நீங்க என்னைக்குமே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்கிறீங்க. கிருபையின் ஆசனத்தில் வீற்றிருக்கிறார், நீங்கள் அவருடைய கிட்டி சேருங்கள். ஹல்லேலூயா. நான்லாம் ஆண்டவர் அறிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆச்சு, எனக்கு ரொம்ப தெரியாது. நான் இப்போ தான் ஞானஸ்நானம் வாங்கினேன், எனக்கு பரிசாய் கூட கிடைக்கல. அப்படியா? பரிசாய் கிடைக்காட்டாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரலாம். ஆண்டவரே, எனக்கு உமது ஆவியை தாரும், ஆவியை மழை போலே ஊற்றும். ஆண்டவரே, உமது ஆவியினால் என்ன நிரப்புன்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். ஹல்லேலூயா. ஐயோ, நாங்கள் எல்லாம் கேட்டால் பரிசாய் தருவாரா? பாஸ்டர், நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார், எங்களுக்கு தருவாரா? He is a faithful God. There is no partiality with our God.
நம்முடைய தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. சிறியோரானாலும் பெரியோரானாலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குஷ்டரோகி கூப்பிடுறான். குஷ்டரோகி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். சித்தமுண்டு சுத்தமாகு. ஹல்லேலூயா என்று சொல்லி சுகமாக்கினாரு. குஷ்டரோகி பெரியவனா? குஷ்டரோகி சமுதாயத்தில் பெரிய ஆளா? அவன் ஜனத்தின் மத்தியில் நடமாடக்கூடாது. இஸ்ரவேலிலே பாளையத்துக்கு வெளியே கிடக்கிறவன். அவனுக்கு இறங்கி விட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? நீங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை? இட்ஸ் நாட் சம்திங் வண்டர்ஃபுல். உலகமே பெரிய பெரிய ஆளுகளுக்கு பின்னால உருண்டுட்டு இருக்கு. பெரிய ஆட்கள் என்ன சொன்னாலும் நடக்குது. நமக்கு பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. பெரியவர் நம்மகிட்ட இருக்கிறாரு. பைபிளை நான் படிச்சிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நமது ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். என்ன சந்தோஷம்! பக்தன் எப்படி பாடுகிறார் பார்த்தீங்களா? சர்வ வல்லவர் என் ஜீவனானார், என் பலனானார், எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார். நான் கூப்பிட்டேங்க ஒரு நாள் நடுராத்திரி வேளையிலே பயங்கரமாக மூச்சு திணறல் எனக்கு வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டான். எந்த டாக்டர்கிட்டையும் நான் போக முடியாத ஒரு நேரம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும், நீர் என்னை குணமாக்கும், நீர் எனக்கு உதவி செய்யும்னு கூப்பிட்டேன். ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை சுகமாக்கினார். அந்த வியாதி அதற்கு பிறகு வரவில்லை. ஆண்டவர் என்னை பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏழை எளியவர்களானாலும் சிறியவர்களானாலும் கூப்பிடுங்கள், பதில் கொடுப்பார், உதவி செய்வார். டாக்டர் கைவிட்டுட்டார் பாஸ்டர். ஒரு சகோதரர் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு ஃபோன் பண்ணுறார், டாக்டர் கைவிட்டு விட்டார், நான் வீட்டுக்கு போகிறேன், இன்றைக்கே நான் செத்துருவேன். அடுத்த 5 நிமிடத்துக்குள் அவருடைய மனைவி ஃபோன் பண்ணுறாப்புல, எங்கள் வீட்டுக்காரருக்கு அதை முடிஞ்சு போயிடும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அண்டையில் கிட்டி சேருங்கள், ஆண்டவர் அண்டையில் வாருங்கள், ஆண்டவரை கூப்பிடுங்க, உங்களுக்கு உதவி செய்வார். இரவு 12:30 மணி நேரத்தில் அதே சகோதரர் கும்பகோணம் பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் பண்ணுறார், மாஸ்டர் எனக்கு ஹார்ட் அட்டாக், நான் சில நிமிடத்துக்குள்ளே செத்துருவேன்னு சொன்னார். உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபம் பண்ணேன். இன்று அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. காலையில் போய் பார்த்தா டீ குடிச்சு நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு சந்தோஷமா இல்லை? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெரியவங்களுக்கு தான் அவெல்லாம் செய்வாங்க, நமக்கா செய்வாங்க. நமக்கு செய்ய பெரியவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவராக நமக்கு இருக்கிறார். அடுத்து யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நினிவே பட்டணம் 40 நாட்களுக்குள் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியின் மூலம் எச்சரிப்பு கொடுத்தார். அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த நினிவேயிலே இருந்த மக்கள், ராஜா முதல் ஏழை எளிய மக்கள் வரையிலும், பெரியோர் சிறியோர் எல்லாருமே, பெரியோர் சிறியோர் அனைவரும் அவர்கள் வெட்டுடுத்திக் கொண்டார்கள் என்று யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இங்க என்ன எழுதியிருக்கு? யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் வெட்டுடுத்திக் கொண்டார்கள். எல்லாரும் தங்களை தாழ்த்துகிறார்கள். யாரு? most important to the least important people. They humble before the Lord. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சில முக்கியமான பிரச்சனை நேரத்தில் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது வச்சுக்கிடுங்க, அல்லது ஒரு கலவரம், அல்லாவிட்டால் ஒரு கொள்ளை நோய், குண்டுவெடிப்பு சம்பவம், பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறதா? அதெல்லாம் நமக்கு மந்திரிகள் இருக்கிறார்கள்,
சுனாமி வரப்போகிறது ஒரு எச்சரிப்பா. நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஊழியர் என்னை சந்திக்க வந்திருந்தார் கடந்த மாதம் என்று நினைக்கிறேன். சென்னைக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருந்தான். ஒரு நாள் 5 மணியிலிருந்து 5:45 மணி வரையிலும் சுனாமி வரும் என்று ஒரு அச்சம், ஒரு பயம், எதிர்பார்ப்பு இருந்ததுதான். இந்த செய்தியை அறிந்தோ அறியாமலோ ஒரு இடத்துல கூடியிருந்த சில தேவ மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் ஊக்கமா ஜெபித்தார்களாம். அந்த சுனாமி எச்சரிப்பு நீங்கிவிட்டது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, சுனாமி வராதபடி ஆண்டவர் காத்துக்கொண்டார். ஒரு பெரிய அழிவு, இழப்பு, நஷ்டம், தீமை நேரிட இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு மந்திரி இருக்கிறாங்க, நமக்கு பாதுகாப்பு தருவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளார வெள்ளம் வந்து விட்டா கூட அங்கே நல்ல பெரிய இடம் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் நம்ம தங்க வைப்பாங்க, இலவச சாப்பாடு தருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு ஒரு புயல் அல்லது ஒரு பூமி அதிர்ச்சி, ஒரு சுனாமி அல்லது ஒரு கொள்ளை நோய் அல்லது ஒரு யுத்தம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்ன சாதிக்க முடியும்? நம்ம போய் நின்ன உடனே எல்லாம் நம்ம கொண்டு வரணும் ஆக முடியுமா? நான் என்ன இராணுவ மிலிட்ரியிலையா இருக்கிறேன்? நான் என்ன போர் வீரனா? அல்ல நான் பெரிய மந்திரியா? அல்ல நான் பெரிய ஆபீசரா? என்னால் என்ன செய்ய முடியும்? அப்படி ஒதுங்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பெரியவங்களாக இருந்தாலோ அல்லது சின்னவங்களாக இருந்தாலோ நம்மை ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி மன்றாடும் பொழுது பரலோகத்தின் தேவன் வெளியரங்கமாய் பதிலளிப்பார், வெற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷ்யா தேசத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரை ஜனங்கள் ஆராதிப்பதும் பைபிள் கொண்டு செல்வதும் தடை பண்ணப்பட்டிருந்தது. யாராவது பைபிள் கொண்டு போனால் கொண்டு விடுவாங்க. ஆலயங்கள் எல்லாம் குதிரையை கட்டும் இடமாக மாற்றப்பட்டு விட்டது. அப்படி பயங்கரமான ஒரு மாறுதல். அதே நேரத்தில் நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து வந்த ஏழை எளிய மக்கள் இரவு விழிப்பு ஜெபங்களில் எல்லாம் பண்ணி ஆண்டவர் நோக்கி மன்றாடினார்கள். என்ன நடந்தது தெரியுமா? எந்தெந்த ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்ததோ எல்லா ஆலயங்களும் மறுபடி திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பெல்ஜியத்திலிருந்து பெரிய மணி கொண்டு வரப்பட்டது. அங்கே கோயில் மணி பொருத்தப்பட்டது. டிங் டாங் டிங் டாங் மணி பொருத்தினார்கள். நல்ல பெஸ்ட் குவாலிட்டி பைபிள், முதல் தரமான பைபிள் இதே ரஷ்யாவில் அச்சிடப்பட்டு வெளியாகிறது. ஹல்லேலூயா. ஆங்காங்கே சில ஏழை மக்கள், எளிய மக்கள், சிறியவர்கள் கூடி ஜெபம் பண்ணின ஜெபம். இங்கே புரிகிறதா? நம்ம தேசத்துக்கே ஒரு எச்சரிப்பு இருக்கிறது, ஒரு பாதிப்பு இருக்கு. டெங்கு காய்ச்சல் கும்பகோணம், அங்கே தஞ்சாவூர்லேருந்து ஐயம்பேட்டை பாபநாசம் தாண்டி தாராசுரம் நெருங்கி வந்துட்டுன்னு செய்தி இருக்கா. நம்ம என்ன செய்வோம்? இப்போ அதுக்கு மருத்துவ அதிகாரிகள், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்க தடுப்பூசி போட்டதை அவங்க போடட்டும். நம்ம என்ன செய்யலாம்? பரலோகத்தின் தேவனிடத்திலே மன்றாடலாம். டு யூ ஃபாலோ மீ? உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. இதுதான் நீங்க செய்யணும். அதுவும் அவங்க பார்த்து விடுவாங்க. ஒரு ஏரியாவில் முகமூடி கொள்ளையர்கள் திருடி கொண்டே வருகிறார்கள். அடுத்து உங்க வீட்டையும் திருட போறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க அதெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், சிஐடி இருக்கிறார்கள், போலீஸ் நாய் வருகிறது, நரி வருகிறது, இல்லையா? அவங்க எல்லாம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த போறாங்க. அவங்க செய்யணும். அதிகாரிகள் நல்ல இனத்தோடு திருடனை பிடிக்கிறதுக்கு அல்லது கொள்ள கும்பலை பிடிக்கிறதுக்கு வழி பார்க்கிறார்கள். ரைட். நம்ம என்ன செய்வோம்? அவங்க செய்கிறத நம்ம செய்ய முடியாது. ஆனால் நம்ம பரலோகத்தின் தேவனிடத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் வாழும் பகுதியிலே சமாதானமாய் நிம்மதியாய் வாழ உதவி செய்யும். நாங்கள் ஏழை எளிய மக்கள், எங்களுடைய பகுதியிலே திருடு நடைபெறுகிறது, நின்று போகட்டும், உதவி செய்யும். ஹல்லேலூயா. இல்லை நீங்கள் வாழும் பகுதியில், உங்களுக்கு எல்லை பகுதியிலே நிறைய சண்டை போடுறாங்களா? டெய்லி பயங்கர சண்டை போடுறாங்களா? நான் இந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் பக்கத்தில் உள்ள தெருவில் உள்ளவங்க ராத்திரி 10 மணிக்கு சண்டை ஆரம்பித்து விடிய காலம் 4-4:30 முடிப்பாங்க. மன நிம்மதியாக ஒரு நாளும் தூங்க முடியாது. அருகாமையில் இருந்த வாட்ச்மேன்ஸ் ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? பரலோகத்தின் தேவன் நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணினோம். இந்த ஊருக்கு நாங்கள் பெரியவங்க இல்லை, நான் பெரிய ஆஃபீஸரா இல்லை, நான் போலீஸ் அதிகாரியா இல்லை, பரலோக தேவன்
அந்த தெருவில் உள்ள மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அமைதியாகிவிட்டார்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்வோம்? அதிகாரிகள் அவங்க வேலை செய்யட்டும், நம்ம சிறியவர்களானாலும் பரலோகத்தின் தேவன் நமக்கு இறங்குவார், ஒத்தாசை பண்ணுவார், காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அடுத்தது கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், பின்பு நான் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். செத்துப்போன சிறியோரும் பெரியோரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள், நியாய தீர்ப்படைகிறார்கள். ஆண்டவர் எங்களெல்லாம் விட்டுருவார். நாங்கள்லாம் சின்ன பசங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, நாங்கள்லாம் ஏழை எளிய மக்கள், நாங்கள்லாம் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. நாங்கள் வாழ்க்கை முழுவதும் குடிசையில் கூரையில் தான் இருந்தோம். நாங்கள் கூழ் தான் குடித்தோம். நாங்கள் சிம்பிளாக தான் வாழ்ந்தோம். பெரிய பட்டு விட்டெல்லாம் நாங்கள் பணக்கார ட்ரெஸ் எல்லாம் போடலை. நாங்கள் ஏதோ கிடச்சதை சாப்பிட்டு குடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு எப்படியோ செத்து போய்ட்டோம். எங்களெல்லாம் விட்டுருவார். நீங்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ, நீங்கள் செல்வாக்குள்ளவங்களோ இல்லாதவங்களோ, எல்லாரும் ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய நாள் வருகிறது. நீங்கள் வயசானவங்களோ வயசு குறைஞ்சவங்களோ, எனக்கு பையனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, கடவுளே தெரியாது, எனக்கு ஒரு தெளிவே கிடையாது. தெளிவு இருக்கோ இல்லையோ, ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக சிறியோரும் பெரியோரும் எல்லாரும் நிற்க வேண்டிய நாள் வருகிறது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதுக்காக ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடப்போம். நம்ம தண்டனை பெற மாட்டோம். தண்டனையை தப்பித்து விடலாம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் தப்பி விடணும்னா அதுக்கு என்ன வழி இருக்கு? ஒரு வக்கீலை பிடிச்சிட்டா அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடுறாரு இயேசு கிறிஸ்துவில். அது நல்ல ஐடியா. வக்கீல் நோட்டீஸ் இயேசு கிறிஸ்து அனுப்பிட்டாருன்னா இயேசு கிறிஸ்துவே அடங்கிடுவார். அப்படி தானே? வக்கீல் அனுப்புவாரா ஜட்ஜி அனுப்புவாரா? வக்கீல் தான் அனுப்புவார். பிறகு தீர்ப்பு வழங்குறது ஜட்ஜி, நீதிபதி. அது கரெக்டு தானே? அதுதான் ப்ரொசீஜர், உண்மைதான். அது சரி. முதலாவது நீதிபதியையும் அடுத்து வக்கீலையும் தான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் ஒழுங்காக கேஸ் எல்லாம் இது பண்ணுவீங்களா? நீங்கள் கேஸுக்கு சரியாக பதில் சொன்னீங்களா? தீர்ப்பு வழங்குனீங்களா? இல்லைல்ல, நரகத்துக்கு போங்கன்னு முதல்ல அவங்கள அனுப்பி விட்டுருவார். வேற நீதிபதியையும் வக்கீலும். நாங்கள் போலீஸை வச்சு தீர்த்து விடுவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட தொப்பி போட்ட போலீஸ் 4 பேர் போயிட்டா அவரே பயந்துருவார்ல. அடுத்து 2வது யாரும் நியாயம் தீர்ப்பார் தெரியுமா? தொப்பி போட்டவங்க. நீங்கள் ஒழுங்காக தீர்ப்பு வழங்குறீங்களா? குற்றவாளி இல்லாதவன்னு பிடிச்சிட்டு போய் அடித்து உதச்சிங்கல்ல, ஆண்டவர் அவங்களுக்கும் கொடுப்பாரு. சரி, அவங்களுக்கு தான் கொடுப்பாரா? நம்ம போல உள்ள அப்பாவிகளை விட்டுருவார். அப்படிதானா? விட்டுருவார் தானா? என்ன நினைக்கிறீங்க? அப்பாவி ஆனாலும் சரி, எப்பாவி ஆனாலும் சரி, நாங்கள் எல்லாம் சின்னவங்க. எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு பேரும் கிடையாது, புகழும் கிடையாது, செல்வாக்கும் கிடையாது. நாங்கள் ஒன்றும் செய்யலைங்க. நாங்கள் ஒன்றும் கண்டுக்கிடலை, நாங்கள் ஒன்றும் கேட்டுக்கிடலை, எதிரையும் நாங்கள் தலை கொடுக்கல. எங்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. நாங்கள் சாமியை தூக்கவும் இல்லை, எந்த சாமியும் கும்பிடவும் இல்லை. எந்த சாமியும் கும்பிடலையா? நீங்கள் எந்த சாமியும் கும்பிட்றதுக்கு நாங்கள் சொல்லலை. இயேசு சாமியை கும்பிடணும். அவர் வார்த்தையை கேட்கணும். அவர் சொல்கிற போல நடக்கணும். உங்களுக்கு சுகம், பலம், நீடித்த ஆயுள், அவருடைய ராஜ்யத்தில் சந்தோஷம். ஹல்லேலூயா. செத்து போன பிறகு ஒரு நியாய தீர்ப்பு சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும். அதில் நம்ம தப்பிக்கணும்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation for those who walk according to the counsel of the Lord. ஆண்டவருடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி வாழ்ந்தா தீர்ப்பில்லை, தண்டனை இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சு விட்டதா? ஹல்லேலூயா. நீங்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ இப்போ சொன்ன சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பு சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்குது. கட்சிக்காரங்களுக்கு இருக்குது, தொண்டர்களுக்கும் இருக்குது, தலைவர்களுக்கும் இருக்குது. அப்போ அதில் தப்பணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து பாவம் செய்யாமல் ஆண்டவரை உத்தம இதயத்தோடு பின்பற்றி வந்தால் ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா. அடுத்து
கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஆண்டவர் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாம் கூலி கொடுக்க போறாராப்பா. கூலி கொடுக்குறாராம். சின்ன பசங்களுக்கு எல்லாம் கூலி கொடுப்பாரா? சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கூலி கொடுக்குறாராம். அது எங்கே இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்குது. எப்படி இருக்குது படித்து பார்ப்போமா? இதாக படித்து பார்க்குறேன். 18ஆம் வசனத்தின பின்பகுதியிலிருந்து நீங்கள் படிக்கணும். தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு பலனளிக்கும் நேரம் வருகிறது. அடுத்து பரிசுத்தவான்களுக்கு, அடுத்து உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கு பலனளிக்கிறதற்கும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோர், நம்ம ஆண்டவரிடத்தில் அவர் சமூகத்தில் அவர் நாமத்தில் பயபக்தியாயிருந்தால் நமக்கு ஒரு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். நான் எல்லாம் பயபக்தி உள்ளவள் அல்ல, என் மகளும் பயபக்தி உள்ளவள் அல்ல. உனக்கு மரண தண்டனை, உனக்கு நரக தண்டனை, நீ பரலோகத்துக்கு வரமாட்டான். ஆண்டவரிடத்தில் பயபக்தியாக அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருக்கிறவர்களுக்கு, சின்னவங்களோ பெரியவங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பலனளிக்க வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சின்னவங்க தான் இல்லை பெரியவங்க யாரானாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் பயபக்தியாக இருப்பீங்களா? யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் பயபக்தியாக இருக்கிறவங்க இங்கே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் பலனளிக்கும் காலம் வருகிறது. நிச்சயமாக உங்களுக்கு பலனளிப்பார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அங்கே சொல்கிறாங்க, தேவனை சேவிக்கிறது விருதா, கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லிக்கிறாங்களாம் இஸ்ரவேலர். ஆண்டவர் சொல்றார், அந்நாளிலே என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள், அந்நாளிலே வித்தியாசத்தை காண்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்தால் நீங்கள் சிறியவர்களோ பெரியோர்களோ உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆண்டவருடைய நாமத்தின் மேல பயபக்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தண்டனை உண்டு என்பது மாறாத பிரமாணம். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் பயபக்தியாக இருப்போம், அவர் சமூகத்தில் பயபக்தியாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Glory to God.